கிரே காமிச்சு போர் அடிச்சு எல்லாருக்கும். நிறைய பேர் ஸ்வீட் கார்ன் போடுறாங்க, அது போடக்கூடாது. இவன் வந்து கார்டினல் லாரி சைஸ்ல பிகா இருப்பாங்க, எல்லோ வர்றாங்க. அது பிளாக் இல்ல, பேக் சவுண்ட் இவனுங்களோட சன்கன்னூர் சிங்கிள் போர்டு எங்க வேணா வளரலாம். ஸோ பைட்டிங்லாம் இல்லாம பக்காவா ஸ்டெப் அப்ல இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவானுங்க. இவனுங்களாம் லாரியில வருவாங்க. இந்த ஃபெதர்லாம் உள்ள சம பியூட்டி, அவ்வளோ 90% பேர்ட் எடுக்காது. ஸோ விங்ல ஆரஞ்சு இருக்கிறதுனால ஆரஞ்சு அவனுங்களோட ரொம்ப கோவா அந்த மாதிரி தான் சாப்பிடும். ஸோ பேர்ட்ஸ் பொறுத்தளவு வந்து சன்லைட் அவுட்டோர்ல வைக்கிறதுனாலும் சன்லைட் வர மாதிரி கொஞ்சம் செட்டப்ல இதுல வந்து காக்கட்டு இந்த மாதிரி தான் ஃபீலிங் கேட்கறதுக்காக ஆட்டிடியூட் ஒன்றும் போல நல்ல ஸ்டெப் அப்லாம் பண்ணுவான். எனக்கு பட்ஜெட் இல்ல, இவனுங்களும் நல்லா பேசுவாங்க. ஹாட் ஸ்பாட்ஸ்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நடப்பானுங்க. ஒரு பாட்டு போட்டு அதுக்கு டான்ஸ் ஆடுவாங்க, தலைக்கீழ பெல்ட்டிலாம் அடிப்பானுங்க. நிறைய பேர் இன்ஸ்டா ரீல்ஸ்ல பாத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஏர்லாம் வந்து புதுதா இருக்கிறோம். இவனுங்களும் அந்த கிளைடர் மாதிரி எதுனா பயம் வந்ததுன்னா பால் ஆயிப்பானுங்க. ஸோ அவனுங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக கீழே வந்து ஜெர்பல்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு 2000 வந்து கொடுத்துருவோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் இங்க வந்துட்டோம். பெட்ஸ் மாஃபியா தான் வந்து. ஸோ இங்க வந்து பெட்ஸ் அண்ட் பேக்ஸ் எல்லாமே இருக்கு. ஒன்னால அப்படி வித்தியாசமா இருக்கு. வீடியோ பேரட்லயே நீங்க யூனிக்கான கலர் வேணும். நார்மல் பேரட் கிரீன் எல்லோ அந்த மாதிரி பாக்குறேன். எனக்கு டிஃப்ரெண்டா கொடுங்கன்றவங்க இதை எடுத்துட்டு வந்துருக்கோம். இவன் வந்து கார்டினல் லாரி ஃப்ரண்ட்ல இருக்காங்களா மெரூன் கலர். இவனுக்கு எல்லாருமே லாரி வெரைட்டி வருவாங்க. லாரி கேட்ன்றது அந்த கிரீன் அண்ட் வயலட் அந்த மாதிரி மிக்சிங். அதுலயே லாரி கேட்டு நிறைய காலர்ஸ் வெரியா அது பேர் டிஃபர் ஆகும். ஸோ இவனுக்கு வந்து லாரி வந்து கொஞ்சம் சைஸ்ல பிகா இருப்பானுங்க. இவனுக்கு வந்து இவன் கார்டினல் லாரி. இவன் வந்து எல்லோ பேக் சேட்டரிங் லாரி. எல்லோ பேக் சேட்டரிங் லாரினா இந்த பேக்ல எல்லோவா இருக்கும். ஸோ அதனால பேக் பிளாக்னு நிறைய பேர் சொல்றாங்க, அது பிளாக் இல்ல பேக். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருப்பானுங்க. இவனுங்க ஃபுட் டயட் என்னன்னா இவனுங்க லிக்விட் ஓரியன்ட் ஐட்டம் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவானுங்க. சவுண்ட் இவனுங்களோட சன்கன்னூர் அதிகமா இருக்கும். எப்பயுமே சன்கன்னூர் தான் லார்ஜ் போர்ட்ல மக்காவுஸ்ல இருக்கும். சன்கன்னூர்ல ரொம்ப சத்தம் அதிகமா இருக்கும். இவனுங்களாம் சத்தம் கம்மியா தான் இருக்கும். வளர்க்கலாம், கண்டிப்பா வளர்க்கலாம். சிங்கிள் போர்டு எங்க வேணா வளர்க்கலாம். நீங்க நிறைய போர்டு குவான்டிட்டி அதிகமா இருந்தா சத்தம் அதிகமா இருக்கும். எங்கேயுமே சிங்கிள் போர்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு சத்தம் இருக்காது. இவனுங்களும் சிக்ல இருந்து நம்ம ரைஸ் பண்றோம் ப்ரோ. நம்மளே ரைஸ் பண்ணி ஸோ பைட்டிங்லாம் இல்லாம பக்கா டைம்ல நெயில் ட்ரிம் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம் ப்ரோ. பக்காவா ஸ்டெப் அப்ல இருந்து எல்லாமே பண்ணுவானுங்க பண்றானுங்க. ஒரு 1 year பிளஸ் எல்லா போர்டுமே பேசுற போர்டு 1 year பிளஸ் பேசுவோம் ப்ரோ. இவனுங்களும் அந்த மாதிரி தான். லிக்விட் இவனுக்காக பவுடர்லாம் இருக்கு, அது கொடுக்கலாம். அது இல்லாம லிக்விட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இவங்க விரும்பி சாப்பிடுவானுங்க. எல்லா பெட்டுமே ஒரு நாளைக்கு ஒரு 1 hourல இருந்து மினிமம் ஒரு 1/2 hour ஆச்சு அவனுக்கு கூட இருக்கணும் ப்ரோ. இருந்தா நல்லா பிளேஃபுல். ஸோ இவனுங்க வந்து எப்படின்னா நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவானுங்க. நம்மளோட பால் எடுத்து கொடுத்தா வந்து விளையாடுவானுங்க, டான்ஸ் ஆடுவானுங்க பயங்கரமா. ஸோ அதுல இது ஒரு இவனுங்க 2 கலர் இருக்கு. இதுல இந்த மாதிரி இந்த சைஸ்லயே ரெட் லாரி இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ நம்ம கையில ஸ்டாக் இருக்கிறது இவங்க 2 பேர் இருக்காங்க. பிரைஸ்லாம் இவங்க ஒரு பேசிக் ஒரு 30,000 மேல இருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க. 30,000ல அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க. சிக்கெல்லாம் அந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகும். டேம்ல நிறைய நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சிக்ஸோட. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வாங்க போறேன், எனக்கு இதான் வேணும்ன்றாங்க. ஸோ அவங்க ஃபீட் பண்ண தெரியாது. ஸோ அவங்களுக்காக டேம்டாவே கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் அமேசான் ஓரியன்ட் பேர்ட்ஸ் தான். லாரி கேட் சொன்னால ப்ரோ, அது இதுதான். இவனுங்களாம் லாரியில வருவானுங்க. இவனுங்க அந்த எல்லோ பேக் சேட்டரிங் கார்டினல். ஸோ இவனுங்க லாரியில வருவானுங்க. பிளாக் கேப் லாரி. ஆமா ப்ரோ, இவனும் செம்ம டேம்டு தான். இவனும் நம்ம சிக்ல இருந்து ரைஸ் பண்ணியும். ஸோ இவனை பொறுத்தளவுக்கு இந்த ஃபெதர்லாம் உள்ள செம்ம பியூட்டிஃபுல்லா வருவாங்க. எல்லோ கலர்ல இந்த மாதிரி ஒரு 4-5 கலர் இருக்கும். பிளாக், ப்ளூ, கீழே ப்ளூ இருக்கு பாருங்க. ப்ளூ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நிறைய கலர் இருக்கும். ஸோ அதே ஃபுட் டயட் தான் ப்ரோ. லாரி கேட்ஸ் போனீங்கனாலே லிக்விட் கன்ஃபார்ம் கொடுத்தே ஆகணும். சீட்ஸ் அவ்வளோ 90% பேர்டு எடுக்காது. சப்போஸ் நீங்க கொடுத்து பழகினா எடுக்கும். நிறைய பேர் ஸ்வீட் கார்ன்ஸ் போடுறாங்க, அது போடக்கூடாது. லிக்விட் தான் நிறைய சாப்பிடும். அதான் 30Kல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் லாரி கேட். இவனுங்க சைஸ் வந்து சின்னதாக இருப்பானுங்க, டைல் லாங் ஆகும். இவனுக்கு பொறுத்தளவுக்கு டைல் ஸ்டார்ட் ஆகும். இவன் தான் ப்ரோ அமேசான். கிரே காமிச்சு போர் அடிச்சு எல்லாருக்கும். டிஃப்ரெண்டா காமிக்கும் போது அமேசான் எடுத்துட்டு வந்துருப்பாங்க இந்த வாட்டி. இவனுங்க கிரேவோட செம்மையா பேசுவானுங்க ப்ரோ. ப்ரைஸும் கிரேவோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இவங்க கிரேவோட எக்ஸ்பென்சிவ். நீங்க வாங்க, கண்டிப்பா அஃபோர்டபுளான பிரைஸ்ல பண்ணலாம். இவனுங்க நேம் வந்து அமேசான்ல நிறைய வெரைட்டிஸ். அதுல வந்து இது ஆரஞ்சு விங் என்னவாங்க. ஸோ விங்ல ஆரஞ்சு இருக்கிறதுனால ஆரஞ்சு விங். இவனுக்கு இந்த ப்ளூ கலரும் நல்ல டார்க்கா ஆகும் வளர. இப்போ கரெக்டா 1 year இருக்கான். ஒரு 2 yearsல நம்ம கிரே பேரட் சைஸ் தான் ப்ரோ. நம்ம பிளேஃபுல். அவனுங்களோட ரொம்ப இன்டெலிஜென்ட் ப்ரோ. இதுவும் டேம்டு போர்டு நம்ம பெட் மாஃபியால ஸ்டாக். நம்ம பிளேஃபுல் செம்மையா விளையாடுவோம். சைஸ் வைஸும் நல்ல சைஸ். ஹலோ, இவனுங்களை பொறுத்தளவுக்கு இவனுங்க ஃப்ரூட்ஸ் கம்மியா தான், கோவா அந்த மாதிரி தான் சாப்பிடுவானுங்க. சீட்ஸ் நிறைய விரும்பி ட்ரை சீட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ்னா அந்த மூக்கல்ல பச்சை பயிறு ஊற வச்சு டெய்லி மார்னிங் வைக்கலாம். அப்புறம் பேர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு மெயின் வந்து சன்லைட் முக்கியம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்கனாலும் சன்லைட் மார்னிங் உள்ள வர சைடில் பேர்ட் கேஜ் செட்டப் பண்ணு. இல்லை அவுட்டோரில் வைக்கிறதுனாலும் சன்லைட் வர மாதிரி கொஞ்சம் செட்டப் பண்ணிக்குவோம். எல்லா கேஜஸும் இந்த மாதிரி டேம்டு பேர்ட்ஸ் கேஜ்ல இருந்து ப்ரீடிங் கேஜ் வரைக்கும் எல்லாமே பண்ணுறோம். எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஹலோ, ஃபுல்லாக காக்கட்டு. ஸோ இவன் க்ரௌன் வந்து இந்த மாதிரி அம்பர்லா மாதிரி இதில் சல்ஃபர் இருக்குது, மீடியம் சல்ஃபர் இருக்குது, நிறைய ஃபுல்லாக டேம்டு. கொஞ்சம் என்ன
இந்த மாதிரி ஆட்டிடியூட் பண்ணுவோம், வேற எதுவும் இல்லை. சிக்கில் வந்து காக்கட்டு இந்த மாதிரி தான் ஃபீடிங் கேட்கறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த ஆட்டிடியூட் ஒன்றும் போல அதே ஆட்டிடியூட்லேயே இருக்காரு. செம்ம பிளேஃபுல் பேர்டு தான் ப்ரோ. இவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இவன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பேர்டு தான். அதுக்கேற்ற ஃபுட் டயட்டும் ஃபாலோ பண்ணுவோம் நீங்கள். அதே தான் ஸ்வீட்ஸ் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க, ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கலாம், ஃப்ரூட்ஸும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இவனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய கேஜில் இவங்களை வைக்கிற மாதிரி இருக்கு. ஃபுல் ஃபெதரில் தான் இருக்காரு. ஃபெதரில் அதை கட் பண்ணி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். மசாஜ் பண்ண மாதிரி ஆயிடுவார். இவனுக்கு எல்லாருமே மாங்க்ஸ் தான் ப்ரோ. ஸோ டேம்டு மாங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. இப்போ 6ஓட டேம்டு நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ டேம்டு மாங்க்ஸ் பேசிக் கிரீன்லேருந்து ப்ளூ இருக்கு, அப்புறம் எல்லோ இருக்கு, ஆல்பினோ இருக்கு. இவன் எல்லோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வருவான் ப்ரோ. நல்ல டேம்டு தான் இவன், ஃபுல்லி டேம்டு. டேப் பண்ணி தான் ப்ரோ. மாங்க் தான் ப்ரோ. இவனும் ப்ளூ மாங்க். இவனும் நல்ல டேம்டு தான். ஸோ நல்ல ஸ்டெப் அப்லாம் பண்ணுவான். ஸோ மாங்க்ஸ் பொறுத்தளவுக்கு எனக்கு பேசணும், எனக்கு பட்ஜெட் இல்லை, கொஞ்சம் அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் வேணால் மாங்க்ஸ் நீங்கள் போகணும். இவனுங்களும் நல்லா பேசுவான் எனக்கு. பேசிக் அந்த க்ரீன்லேருந்து இந்த ப்ளூ எல்லோ இருக்குது. ப்ளூ எல்லோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வரும். க்ரீன் உங்களுக்கு பேசிக் ரேட்டில் ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், எல்லோ இந்த ஆல்பினோ லுட்டினோவில் வரது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். எல்லா பொருளும் டயட் வந்து சேம் தான். சீட்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ. ஆமாண்ணா, சேம் தான், எதுவும் இல்லைண்ணா, சேம் தான். ஆமாம் ஆமா, 2 பேர்டு இருந்தா சத்தம் இருக்கும். ஸோ ஒரு பேர்டு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்தம் இருக்காது. ஸோ இவனுங்களும் சத்தம் போடுவானுங்க. இப்போ சைலண்டா இருக்கானுங்க, ஆனால் சத்தம் போடுவானுங்க. இவன் வந்து பிளாக் ஹெட் கைக் பேரட். கைக்லேயே 2 கலர் இருக்கு. ஒயிட் பெல்லிட் இருக்கும். ஒயிட் பெல்லிட்னா தலையில ஆரஞ்சு வரும், பிளாக் ஹெட் இருக்கு பிளாக்கா வரும்னா. இவனுங்க பொறுத்தளவுக்கு ஸ்பீக்கிங்லாம் இல்லை, ஃபுல்லா பிளேயிங் தான். ஒரு பால் வச்சு என்னென்ன பிளே பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவானுங்க. அப்புறம் அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி அந்த மார்ச் பாஸ்லாம் பண்ணுவாங்களா ஸ்கூல்ல, அந்த மாதிரி நடப்பானுங்க. ஒரு பாட்டு போட்டு அதுக்கு டான்ஸ் ஆடுவானுங்க, தலைக்கீழ பெல்ட்டிலாம் அடிப்பானுங்க. நம்ம பிளேஃபுல் தான் இவனுங்க. அதுக்காக தான் இவனுங்களை எல்லாம் தேடி வாங்குறாங்க. செம்ம டைம் இவன் ஒரு 1 இயர் பேர்டு, மேல் பேர்டு. இவனும் சேலுக்கு தான் இருக்காங்க. எக்ஸ்பென்சிவ் தான் மாங்கோட. இது கைக்கில் இது பேசிக். ஒயிட் பெல்லிக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நிறைய பேர் இன்ஸ்டா ரீல்ஸ்ல பார்த்துருப்பாங்க அப்ராட்ல. இப்போ நம்ம சென்னையிலே நம்ம இந்த பேர்ட்ஸ்லாம் எடுத்துருவோம். நல்ல டைம்டு பார்த்தீங்கன்னா ஏரும் மோல்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. சைடில் குச்சா வருதா. ஸோ பேர்டு ஏஜ் ஆக இந்த மாதிரி ஏர்லாம் வந்து புது ஏர் க்ரோ, பழைய ஏர் வந்து ஃபாலோ ஆகிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கா வந்து புது ஏர் வந்து க்ரோ. கலர் வைஸும் பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. நார்மல் தானே. இவனுங்களும் அந்த சீட்ஸ் அந்த மாதிரி லைஃப் ஸ்பேனும் அதிகம் தான். சரி, இல்லாம ஆம்ஸ்டர் கேஜஸும் இருக்கு. ஆம்ஸ்டர்ல நிறைய இந்த டபுள் கலர்ஸ், இந்த ஷார்ட் ஏர்னு ஒரு வெரைட்டி இருக்கும், அதுவும் ஸ்டாக் வந்துருக்கு ப்ரோ. ஆம்ஸ்டர் கேஜும் நீங்க வீடியோல காமிங்க ப்ரோ. புது ஆம்ஸ்டர் கேஜஸ் இருக்கும், அதுவும் தரலாம். எக்ஸாக்ட் ப்ரோ. என்னங்க எல்லா கலரும் இருக்கு ப்ரோ. சால்ட் அண்ட் பெப்பர், கார்ன், ஆல்பினோ, கிரிமினோ எல்லா கலருமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் ப்ரோ. இவனுங்களை பற்றி சொல்லணும்னா இவனுங்க ஒரு யூனிக்கான பெட்டு. இவனுங்களும் அந்த கிளைடர் மாதிரி ட்ரெண்டாக போயிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ இவனுக்கு எதுனா பயம் வந்ததுன்னா இந்த மாதிரி பால் ஆகிப்பானுங்க. ஸோ அவனுங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக. ஸோ இவனுங்களும் குட்டி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அந்த முள். ஸோ அதை எப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் பிலோ இருக்க சைல்டுக்கெல்லாம் இது கொடுக்குவாங்க. எல்லாமே இருக்கு. எல்லா கலரும் எப்பவுமே அவைலபிள் இருக்கு. கீழே வந்து ஜெர்பல்ஸ் இருக்காங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. இவனுங்களும் லைட்டா கொஞ்சம் ஸ்கூரியல் மாதிரி இருப்பானுங்க, அதனால நிறைய பேர் வாங்குறாங்க. இதெல்லாம் ஒரு 2000 இருந்து கொடுத்துருக்கோம். சிங்கிள் மாறும். இது வரைக்கும் நீங்க பார்த்த டேர்ம்டு பேர்ட்ஸ், இந்த மெயினா சுகர் கிளைடர்ஸ், இது எல்லாமே நம்ம ஷாப்ல எக்ஸ்க்ளூசிவா ஸ்டாக் எப்பவுமே அவைலபிள் உங்களுக்கு இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. ஏன்னா நிறைய கால் எடுக்க முடியல, வர கால்லாம் அட்டன் பண்றோம். நீங்க மெயினா 2 நம்பர் இருக்கு. அந்த 46ல முடிகிற நம்பர் கம்பல்சரி நீங்க வந்து நான் இதுல நீங்க வந்து அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பேர்ட்ஸ் மட்டும் இல்லாம கிளைடர்ஸ், ஆம்ஸ்டர்ஸும் இருக்கு. ஆம்ஸ்டர்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளான பிரைஸ்ல. அதுக்கு தேவையான நீங்க வெளியே போனீங்கன்னா வெறும் அந்த பெட்டு மட்டும் தான் வாங்க முடியும். அதுக்கு தேவையான கேஜ், அந்த ஃபுட் ஆக்சரிஸ் எல்லாம் வெளியே நீங்க தேடணும். மார்க்கெட் சைட்லாம் போனீங்களா, இங்க வந்து நம்ம பெட் மாஃபியா ஷாப்ல உங்களுக்காக எல்லாமே நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ நீங்க எது வேணாலும் நேரில் வந்து வாங்கணும்னா கூட சும்மா ஒரு நாலேஜுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. கொளத்தூர் கோட்டை கேடிஎம் அந்த ஸ்கூல் ரோட்ல இந்த கலர் ஃபிஷ் மார்க்கெட் வந்து இப்ப இந்த ரோட்ல வந்து ட்ரெண்டா இருக்கு. ஸோ கொளத்தூர்னாலே உங்களுக்கு தெரியும் கலர் ஃபிஷ் மார்க்கெட். ஸோ அங்கதான் நம்ம ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க வந்து ஜஸ்ட் அந்த ஃபிஷ் வாங்கும்போது கூட நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான நாலேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த பேர்டு பத்தி எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு நேரில் வந்து கேளுங்க, கம்பல்சரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஷோ ரிலேட்டட் நிறைய கால் வருது ப்ரோ. மெசேஜ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு, உங்களுக்கு சப்போர்ட் பண்றது. சரி, தேங்க்யூ ப்ரோ.